Today we are discussing 8th standard science, materials, metals and non-metals. So this is the fourth chapter. We are discussing. The particular topic is metals react with acids to form salts. So I sent this the last video. We are discussing this up to this corrosion வரைக்கும் நம்ம பார்த்தோம். என்னப்பா அப்படிதானே, இரும்பு எப்படி துடுப்பிடிக்கு, என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் சால்ட்ஸ். ஓகே, டு ஃபார்ம் சால்ட்ஸ்னா என்னது, சால்ட்னா என்னதுப்பா, உப்பு. நம்ம சாப்பிட்ற உப்பு கிடையாதுப்பா. இது வந்து என்னது அப்படின்னா, கெமிக்கல்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, வினை புரிஞ்சு எது கூடலாம் அது வந்து ரியாக்ட் ஆகி, அதாவது தட் மீன்ஸ் வினை புரிஞ்சு என்னென்னலாம் மாதிரியான ப்ராடக்ட்ஸ், அதாவது என்னென்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்துது. விளைவுகள் அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே வந்து விளைவுகள் தமிழில் சொல்லுவோம், அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராடக்ட்ஸ். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேப்பா. So first என்னன்னா metals, most metals react with acids to form salts. So during this reactions என்ன செய்யும் அப்படின்னா, hydrogen gas it will be released. So most of this acids என்ன செய்யும் அப்படின்னா, acids ஃபார்ம் ஆகுது இல்லையா, acids ஃபார்ம் ஆகும்போதெல்லாம் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், ஆசிட் வந்து ஏதாவது ஒன்று கூட வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ மேலே அம்புக்குறி போட்டிருக்காங்களாப்பா, மேலே அம்புக்குறி போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கேஸ். கீழே அம்புக்குறி போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், வீழ்படிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீழே அம்புக்குறி போட்டிருந்தாங்க அப்படின்னா என்னது அப்படின்னா வீழ்படிவு. மேலே போட்டிருந்தாங்கன்னா இட்ஸ் த ஏரோமேக் இஸ் அப்வர்ட் டைரக்ஷன்ஸ். வி கால்ட் அவுட் கேஸஸ். அது என்ன சொல்லுவோம் நம்ம, கேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மெட்டல் சோடியம் ப்ளஸ் டைலூட் ஆசிட் தட் கிவ்ஸ் டு ஃபார்ம் மெட்டல் சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஓகே. So sodium, first examples, for the examples, sodium hydrochloric acid. Okay, HCl அப்படிங்கிறது என்ன, chemical formula for hydrochloric acid that gives 2NaCl, sodium chloride plus hydrogen gas. So sodium chloride plus hydrogen gas it will be released. Okay, அப்போ என்ன அர்த்தம், சோடியம் குளோரைடுன்னு என்னதுப்பா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா சால்ட்டு, அதான் என்னது சோடியம் குளோரைடு. ஸோ சோடியம் குளோரைடு என்னது, சோடியம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ஒரு ஆசிட்டோட, அதாவது என்ன அப்படின்னா பேஸும் ஆசிட்டும். ஓகே, ஒரு காரமும் ஒரு அமிலமும் ரெண்டும் சேர்ந்து வினை புரிஞ்சாதான் என்ன வரும், ஒரு சால்ட்டு ஃபார்ம் ஆகும், ஒரு உப்பு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த உப்பு தான் என்ன பேர் அப்படின்னா சோடியம் குளோரைடு. நீங்கள் ஹையர் கிளாஸஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து படிப்பீங்க எது ஆசிட்டு எது பேஸு எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு நீங்களே என்ன செய்வீங்க அப்படின்னா அதை செஞ்சு பார்ப்பீங்க. ஓகே. ஸோ இதை என்னதுன்னா சால்ட் அனலைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஆக்டிவிட்டி உனக்கு கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ டேக் ஏ ஸ்ட்ரிப் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் அண்ட் டிப் இன் டு த டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷன். ஸோ அலுமினியம் ஃபாயில் என்னதுப்பா, நம்ம அலுமினியம் இந்த பானிபூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது இந்த அலுமினியம் மேலே வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை தனியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம். அது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம லேபில் இருக்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷனில் வட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா பபிள்ஸ். ஸோ டு யூ சி ஃபார் திஸ் பபிள்ஸ் ரைசிங் இந்த சொல்யூஷன், அந்த சொல்யூஷன்லேருந்து என்ன வரும்னா பபிள்ஸ் வரணும். ஸோ ஏன் பபிள்ஸ் வருது, ஹைட்ரஜன் கேஸ் வந்து என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுனால என்ன செய்யுது அப்படின்னா பபிள்ஸ் வருது. சோடியம் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் ரியாக்ட் வித் விகரஸ்லி வித் டைலூட் ஆசிட்ஸ். டைலூட் ஆசிட்ஸோட சோடியம் என்ன செய்யும் ஈஸியாக, ஓகே, அது ரொம்ப தீவிரமாக வினை புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இமீடியட்லி இட் வில் பி vigorous of that thus in the sodium to form to react with dilute acid. Dilute acid கூட react ஆயிரும். ஓகே. ஸோ when compared to this zinc iron react with slowly. ஓகே, நம்ம ஜிங்க்கு அயன் இரும்பு இது கூடலாம் ரியாக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்ன செய்யும் அப்படின்னா டைலூட் ஆசிட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ மெட்டல்ஸ் சச் அஸ் காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு, பிளாட்டினம் நார்மலி do not react with டைலூட் ஆசிட்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கப்பா, காப்பர்லாம் ஈஸியாக என்ன செஞ்சு டைலூட் ஆச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், ஈஸியாக அது மேலே கரண்ட் என்ன செய்யாது, பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் மெர்க்குரி என்ன செஞ்சு ஈஸியாக டைலூட் ஆசிட்ஸ் கூட என்ன செஞ்சு விட புரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. நம்ம காய்ச்சி அடிக்கும் போது டெம்பரேச்சர் பார்ப்பாங்க, அதில் என்ன இருக்கும், அந்த தெர்மாமீட்டரில் மெர்க்குரி தான் இருக்கும். அதே மாதிரி கோல்டு நம்ம கழுத்தில் இதெல்லாம் போட்டிருக்கோம், சில்வர் என்னது வெள்ளி, இதெல்லாம் ஈஸியாக வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, நம்மளால் போட முடியாது. ஓகே. ஸோ டு நாட் ரியாக்ட் வித் டைலூட் ஆசிட்ஸ். இதெல்லாம் என்ன செய்யாது, டைலூட் ஆசிட்ஸில் வந்து
வினை புரியாது. பட் கான்சன்ட்ரேட்டட் அடர்த்தியாக இருக்குள்ளே அந்த சொல்யூஷன்ஸில் கண்டிப்பாக என்ன செய்யும், வினை புரியும். டிட் யூ நோ தட் பியூட்டிஃபுல் கலர் ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸ், நம்ம தீபாவளி அப்போ கொண்டாடிருப்போம், நிறைய கலர்ஸ் வந்து வரும், வேட்டு வெடிக்கிறப்ப என்ன செய்யும், நிறைய கலர்ஸ் வரும். இப்போ ரெட்டு வந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்ட்ரோமியமும் லித்தியம் சால்ட்டும் இருக்குன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலர் வந்துச்சு அப்படின்னா கால்சியமும் பேரியம் சால்ட்டும் இருக்குன்னு அர்த்தம். ப்ளூ கலர் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், காப்பர் சால்ட்டு இருக்குன்னு அர்த்தம். பர்பிள் கலர் வந்துச்சுன்னா when a mixture of the chromium and copper salts, ப்ளூவும் ரெட்டும் ரெண்டும் சேர்ந்து வர்றதான் பர்பிள் கலர். யா ஸோ இன் திஸ் கிளாஸ் we are discussing this metals react with acids to form salts. So do you observe for that? So can you say the answers பண்ணலாமா? Copper react with acid to form copper dioxide. Is it correct? No, it is a false. Okay, copper oxide தான் வரும், copper dioxide வராது. Iron oxide is commonly known as rust. Yes, true. Is a correct answer. Okay, is a rust அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லுவோம். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா metals react with water to form oxides or hydroxides. சோடியம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோடியம். ஸோ சோடியம் மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் விகரஸ்லி வித் கிவிங் வாட்டர். ஓகே, வித் வாட்டர் கிவிங் ஒரு லாட் ஆஃப் ஹீட். ஸோ என்ன செய்யும் அப்படின்னா சோடியம் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது நிறைய ஹீட்டை என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் கலர்லெஸ் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் என்ன செஞ்சிடும், கலர்லெஸ் ஆயிரும். ஸோ தட் மீன்ஸ் NaOH. ஓகே, NaOH சோடியம் ஹைட்ராக்சைடாக சேஞ்ச் ஆயிரும். அட் த டைம் ஹைட்ரஜன் கேஸ் இட் வில் பி ரிலீஸ். யூ see that for that Na 2Na plus 2H2O. okay, 2H2O. So it is react with this sodium hydroxide plus hydrogen gas, it will be released. Okay, so do you know that hydrogen gas is a highly combustible gas, so it will be generates a heat. Okay, it will be generates a heat and easily ignites. ஹைட்ரஜன் ஈஸிலி இக்னைட்ஸ் என்ன அர்த்தம், ஈஸியாக அதை என்ன செய்யும், தீப்பிடிக்க வைக்கக்கூடிய தன்மை என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ்க்கு இருக்கும். ஸோ தேட்ஸ் வை சோடியம் ப்ரொடியூசஸ் அ ஃபயர். சோடியம் என்ன செய்யும், ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபயர் ரியாக்டிங் வித் வாட்டர். ஸோ வாட்டர் என்ன செய்யும், ரியாக்டிங் வித் வாட்டர் என்ன செய்யும், தீப்பிடிக்கும் போது ரொம்ப என்ன செய்வாங்க, தண்ணி என்ன செய்வாங்க, ஃபாஸ்ட்டாக ஊற்றுவாங்களா வேகமாக ஊற்றுவாங்களா, இது மெதுவாக ஊற்றுவாங்களா, நல்லா அடர்த்தியாக கான்சன்ட்ரேஷனாக என்ன செய்ய முடியாது, தீ ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி ஊற்றினாலும் என்ன செய்யும், அது கூட கொஞ்சம் தான் பிடிக்க எரியும். ஓகே, தட் இஸ் வை சோடியம் ப்ரொடியூசஸ் அ ஃபயர் அண்ட் ரீச்சிங் வித் வாட்டர் அண்ட் தேர்ஃபோர் ஸ்டோர்ட் இன். ஸோ அதை என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பாரஃபின் வாக்ஸில் தான் போட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் மெக்னீஷியம். ஓகே, மெக்னீசியம் இஸ் அ மெட்டல் டஸ் நாட் ஆட் வித் கோல்டு வாட்டர். ஓகே, மெக்னீசியம் என்னது அப்படின்னா மெட்டலாக இருக்கிறதுனால அது என்ன செய்யாது, கோல்டு வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாது. பட் ரியாக்ட் வித் ஸ்டீம்னு என்ன சூடு பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அது கூட என்ன செய்யும், ரியாக்ட் பண்ணி மெக்னீஷியம் ஆக்சைட்ஸை கொடுக்கும். அட் த சேம் டைம் ஹைட்ரஜன் கேஸ் இட் வில் பி released. Mg plus H2O, that gives NGO plus H2 gas. So the same for this aluminium. Okay, so aluminium is a metal, it is also the metals. So some of the products made up of this aluminium sheets. It is a thin layer of oxide that protects a metal from attack by water or air. எந்த வாட்டரும் அதை அட்டாக் பண்ணாது. ஓகே, நீ பிரசாதமாக ஏதோ கொடுக்குறாங்களே, இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சா தட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது வாட்டர் ஏதாவது நிற்குமா, அதில் அப்சர்வ் பண்ணாது. ஓகே, ஸோ if the oxide layer is damaged, aluminum reacts with water. aluminum என்ன செய்யும், reacts with water. 2Al plus 2H2O, 3H2O, that gives Al2O3. aluminum oxide plus hydrogen gas 3H2. okay, hydrogen gas it will be released. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் கால்சியம் ரியாக்ட் ஸ்லோலி. ஓகே, கால்சியம் என்ன செய்யும் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ டு ஃபார்ம் எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, ஸோ டோட்டலி வி லேர்ன் அபவுட் திஸ். என்ன செய்யுது, எப்பயுமே ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக என்ன செய்யும், ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ டு யூ நோ தட். ஓகே, திஸ் டாபிக் வி டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் டு form hydroxide or oxides. So copper, gold, platinum and silicon do not react with water. So copper react பண்ணுமா வாட்டர் கூட, காப்பர் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்,
கரண்ட் எதுவும் பாஸ் ஆகாது. ஓகே, ஸோ அதே மாதிரி கோல்டு, இப்போ நம்ம கழுத்தில் செயின் போட்டிருக்கோம், தண்ணி கூட நம்ம குளிச்சுட்டெல்லாம் வரோம், அப்போ ரியாக்ட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ ரியாக்ட் பண்ணாது. பிளாட்டினமும் அப்படி தான், சிலிக்கானும் அப்படி தான். ஓகே, டு நாட் ரியாக்ட் வித் வாட்டர்.